ஆசீர்வதிக்கப்பட்டு உண்மையாகவும் வாழ்வினையும் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். ஆண்டவர் தாழ்நிலை நின்று தமதினை கிடைக்க நோக்கினார். ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கரும் பெரும் செயல் பல புரிந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய பனிமய மாதாவின் பக்தர்களே, சிறப்பு விழா கொண்டாடுவதற்காக முப்பெரும் விழாவென்று அறிவித்தது போல இந்த பனிமய மாதாவின் பேராலயம் திருத்தலமாக பரிசுத்த பாப்பரசரால் அறிவிக்கப்பட்டதை நினைவுபடுத்தி 25 ஆண்டுகள் நிறைவு காண்கின்ற ஜூபிலியை கொண்டாடுவதற்காக இந்த திருத்தல ஆலயமானது 425 ஆண்டுகளுக்கு முன்பே பேராலயமாக நிறுவப்பட்டது என்பதை